வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் உண்மையான சரித்திரமானது இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டத்தில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், அந்த சர்க்கங்களில் உள்ள சுலோகங்கள், ஒவ்வொரு சுலோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் தினந்தோறும் நமது சேனலிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டத்தில் ஏகோண பஞ்சாச சர்க்கா, சர்க்கமானது 49. சீதாபகரணம், 10 தலை ராவணனாகப்பட்டவன் அரக்கன் ராவணன் சாட்சாத் ஸ்ரீ சீதா பிராட்டியாரை அபகரித்து கொண்டு சென்றான் என்ற தலைப்பிலே 11வது சுலோகம் முதல் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதா லட்சுமண பரதசத்ருகன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று அனைவரும் தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராஹக்ஷரம் ஆரோக்கிய விதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய दैवे च दस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रियमानिलेभ्यः नमोऽस्तु चन्द्रातमरुद्गणेभ्यः. श्री सीतालक्ष्मणभरतशत्रुघ्न हनुमत् समेत श्रीरामचन्द्रमूर्ति चरणारविन्दाभ्यां नमः. श्रीमद् बालवाल्मीकि रामायणம் ஆரண்யகாண்டத்தில் 49 சர்க்கா, சர்க்கமானது 49. சீதாபகரணம், அதாவது தசக்ரீவன் 10 தலை அரக்கன் ராவணன் சாட்சாத் பதிவிரதியாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியார அபகரிச்சுட்டு போனானா. ஸ்லோகம் 11. त्रिषु लोकेषु विज्ञातं यदि भर्तारं इच्छसि मामाश्रय परारोगे तवाहं शत्रुसपतिः मां भजस्व शिराय त्वम् अहं श्लोक्य पतिस्तव नैव साहसं क्वचित् बद्धे करिष्ये तव विप्रियम्. இப்போ ராவணன் சீதா பிராட்டியார்கிட்ட சொல்கிறான், 3 உலகங்களையும் பிரசித்த பெற்ற ஒரு கணவரை நீ விரும்பினா, பெண்மணியே நீ யாரையுமே தேர்ந்தெடுக்க மாட்டேன், என்ன தான் தேர்ந்தெடுப்ப அப்படின்னு நாம் ராவணன். நான் தான் உனக்கு ஏற்ற கணவன். நீ நீண்ட நெடுகாலம் பிரமாதமாக வாழ்வதற்காக நீ என்னை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். நான் உன்னோட அருமையான கணவனாக கண்டிப்பாக இருந்து காட்டுவேன். இன்னும் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. உனக்கு பிரியமில்லாத, உனக்கு பிடிக்காத எந்த ஒரு செயலையும் ஒருபோதும் நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு நான் அரக்கன் ராவணன் சீதா பிராட்டியார்கிட்ட. त्यज्यतां मानुषो भावो मयि भाव प्रणीयतां राज्याच्युतम् असिद्धार्थं रामं परे इदायुषम्.
ராவணன் சொல்றா சீதா பிராட்டியரை பார்த்து, உன்னோட மனிதத்தன்மையை வந்து மானுடனாக இருக்கக்கூடிய ராமங்கிட்ட வைத்துள்ள பற்ற வந்து நீ இந்த க்ஷணமே மறந்து போயிடு. என்கிட்ட நீ வந்து உன்னோட அன்பை வந்து செலுத்து. ஆனா நீ வந்து எப்படி தெரியுமா இருக்க, நீ தான் மகாமேதாவி அப்படின்னு உன்னையே நீ வந்து நினைச்சு கொண்டிருக்கக்கூடிய அட அறிவு கட்டவளே, ராவணன் சொல்றான் சீதா பிராட்டியரை பார்த்து, அடியை அறிவு கட்டவளே, ராஜ்யத்திலிருந்து துரத்தப்பட்டவன் ராமன், மனோரதங்கள்லாம் நிறைவேறவே பெறாதவன், அவன் வந்து ஒரு எல்லைக்கு உட்பட்ட ஆய்வுகளை கொண்டவன், அவன் அல்பாயுசிலே போகிறான். ராமன் வந்து அவன் கிட்ட எந்த சிறப்பை கண்டு நீ வந்து இந்த மாதிரி அவன்கிட்டயே ஒட்டி கொண்டு இருக்க சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு நானா அரக்கன் ராவணன் சீதா பிராட்டியார்கிட்ட. கை குணே அனுரக்தாசி மூடே பண்டிதா மாணினி யஸ்திரியா வச்சனாத்ராஜ்யம் விகாய சுசுகிருஜனம் அஸ்மின் ஜாலானுசரிதே வனே வசதி துர்மதி. ராவணன் சொல்றான் சீதா பிராட்டியார்கிட்ட, ரவராவளை வந்து விமானத்தில் எரிந்து போகிறதுக்காக சொல்றதுக்காக எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஒரு பெண்ணினுடைய பேச்சுக்கு வந்து பணிந்து உற்றார் உறவினர்கள் அரசாட்சி இதெல்லாத்தையும் இழந்துட்டு கொடிய விலங்குகள்லாம் வாழக்கூடிய இந்த காட்டுல அந்த ராமன் வந்து வசிக்கிறான். இந்த ராமன் இருக்கானே மகா மூட அப்படின்னு நாம் ராமபிரான பத்தி அவன் எத்துத்வா மைதிலிம் வாக்கியம் பிரியார்காம் பிரியவாதினி அபிகம்யா துஷ்டாத்மா ராட்சச காமமோகிதா ஜக்ராஹ ராவண சீதாம் உதகே ரோகிணீமிவ. அதாவது தன்னுடைய காதுக்கு இனிமையான சொற்களை கேட்கறதுக்கே தகுந்தவள் சீதா பிராட்டியார். ரொம்பவும் பிரியமான சொற்களையே பேசக்கூடியவள் சீதா பிராட்டியார். காம மயக்கத்தில் இருந்த இந்த மகா துஷ்டனான அரக்கன் ராவணன் அவன் நெருங்கி வந்தது எப்படி இருந்துதான் அவளுக்கு, வானத்துல வந்து ரோகிணியை கைப்பற்றக்கூடிய புதனை போல அவன் கையை பற்றி இழுத்தானான். அதாவது புதன் கோல் இருக்கு, இந்த புதன் வந்து ரோகிணி வந்து தாயார். தாயாரை போய் எப்படி வந்து பலாத்காரம் பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்போம். அது வந்து நிச்சயம் கிடையாது. ஒரு கால் ஒருவேளை இந்த புதன் வந்து அந்த ரோகிணியை அப்படி செய்தால் எவ்வளவு மகத்தான பாவத்தை அடைவானோ அந்த அளவு மகா பாவத்தை அரக்கனான ராவணன் நீ அடைய போற அப்படின்னு சொன்னாலாம் சீதா பிராட்டியார். வாவேண சீதாம் பத்மாட்சீம் மூர்தஜேஷோ கரணே சகா ஊர்வோஸ்தோ தட்சிணே நைவா பரே ஜக்ராக பாணினா. அப்ப என்ன பண்ணானா இந்த பத்தத்துல ராவணன் மகா தாமரை கண்ணாளாகிய மகா பதிவிருத்தியாக இருக்கக்கூடிய சீதைய இந்த ராவணன் தன்னோட இடது கையினால அவளை கூந்தலை வந்து பிடித்தானா, தன்னோட வலது கையால அவளோட ரெண்டு தொடையையும் அப்படியே ரெண்டு காலையும் பிடிச்சி தூக்கி
நேர விமானத்துக்கு எடுத்துன்னு போய் அதில் உட்கார வைக்கணுன்ட்டு முடிவு பண்ணி அந்த மாதிரி அபகரிச்சானாம் மகா பாவியாக இருக்கக்கூடிய ராவணன். தம் திருஷ்ட்வா கிரீஷங்காபம் தீக்ஷ்ணதம்சம் மகாபுஜம் பிராத்ரவன் கிரீசங்காசம் பயார்த்தா வன தேவதா. இந்த ராவணன் எப்படின்னாக்க யமனை போன்றவன், காரனை போன்றவனா, கூரான கோரை பற்களை உடையவன், ரொம்பவும் பருமனான 20 கைகளை கொண்டவன், மலை முகடு போன்று நிவர்ந்து நிற்பனமான அவன் வந்து தன்னை தூக்கின உடனேயே சீதா பிராட்டியார் என்ன பண்ணாலாம், அஞ்சி நடுங்கி வன தேவதைகள் எல்லாம் வேண்டினாலாம். அந்த வன தேவதைகள் என்ன பண்ணித்தான், இந்த ராவணன் இந்த மாதிரி சீதா பிராட்டியாரே தூக்கிட்டு போறானே அப்படின்னு சொல்லி விழுந்தெடுத்து கொண்டு எல்லா வன தேவதைகளும் ஓட்டிட்டாலாம். அங்க ஒரு வன தேவதைகள் கூட இல்லையாம். சச்ச மாயாமயோ திவ்ய கரயுக்த கரசுனா பிரத்யத்ருஷ்யத ஹேமாங்கோ ராவணஸ்ய மகாரதः. என்ன பண்ணானா, கவிதைகள் பூத்தப்பட்டதும் கவிதைகள் போலேயே ஒளி உடைய ராவனுடைய மாயசக்தியினால உண்டாக்கப்பட்டதும் பிரமாதமாக பொன்மயமாகவும் இருக்கக்கூடிய ஆகாயத்தில் பறந்து செல்லக்கூடியதுமான பெரிய தேர் அந்த இடத்துல நின்றுதான். அதையும் சீதா பிராட்டியார் பார்த்தாலாம். ததாஸ்தாம் பருஷேர்வாக்யே வத்சயன் ச மகாசுனः அங்கேநாதாய வைதேகீம் ரதாமாரோ பயத்ததா. இந்த பட்டத்திலே அரக்கன் ராவணன் என்ன பண்ணான், மகா பதிவிரதியாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியால கடுமையான வார்த்தைகளால ரொம்பவும் உரத்த குரல்ல பயமுறுத்தின்ற சீதா பிராட்டியாருடைய காலை பிடித்து ரதத்தில் ஏற்றினானாம். சா கிரகீத்வா விஷக்ரோச ராவணேன யசஸ்வினி ராமேதி சீதா துக்கார்த்தா ராமம் தூரகதம் வனே. அதாவது இந்த ராமாயணத்தில் சொல்லிருக்கிறது உண்மையான சரித்திரம். கவிஞர்கள் வந்து அவரவர்களுக்கு ஏற்றாற் போல சீதா பிராட்டியாருக்கு வந்து லக்ஷ்மணன் வந்து கோடிக்கு வச்சுட்டு போனார், அவன் சுண்டி வரல் கூட படலன்னு சொல்லிட்டு அவள் காவியத்தில் அந்த மாதிரி அவள் கற்பனையில் எழுதினான். ஆனால் உண்மையிலேயே நடந்தது இப்படி தான் அவன் அபகரிச்சுட்டு போனான். தாமகாமாம் சகாமார்த்த பண்ண கேந்திர உதுமிவா வேட்டமானாதாய உத்தபாதாத ராவண. மகா கீர்த்தி பெற்ற சீதா பிராட்டியார் ராவணனால் அபகரிக்கப்பட்ட உடனேயே ரொம்பவும் வருத்தத்தால் துன்பமடைஞ்சு காட்டில் வந்து வெகு தூரம் சென்றிருக்க ராவணன் தன்னுடைய பர்த்தாவாகப்பட்ட கணவரை ராமனை அழைப்பதற்காக என்ன பண்ணாலாம், ஏ ராமா ஏ ராமா ஏ ராமான்னு கத்தினாலாம், கதறி அழுதாலாம். அப்படி அவ கதறி அழும்போது எப்படி இருந்ததுன்னா, ஒரு பெண்ணுடைய சர்ப்பத்தை போன்று துடிச்சுண்டு இருந்தாலாம். ராவணன் பத்துத்தலை ராவணனை வந்து கொஞ்சமும் விரும்பாதவளும் வேதையினால துடித்து கொண்டு இருப்பவனால மகா பதிவிருத்தியான சீதா பிராட்டியாரை கவர்ந்து காமவெறி கொண்ட ராவணன் ஆகாயத்தில் உடனே உயரே பறந்து சென்றானாம். ததாசேந்திரேண கிரியமானா விகாயசா மிருசம் சுக்ரோசமத்யேவ பிராந்தசித்தா யதா துரா
हा लक्ष्मण महाभावो गुरुचित्त प्रसादकः हिर्यमाणा न जानीषे रक्षसा मामं हर्षिणा. பத்தத்திலே ராவணன் அரக்கனால் அபகரிக்கப்பட்டு ஆகாய வீதியில சென்று கொண்டிருந்த மகா பதிவிரதையான சீதா பிராட்டியார் துயரம் தாங்காம பித்து பிடித்தவள் போல, அதாவது பைத்தியம் பிடித்தவள் போல, அறிவு கலங்கியவள் போலவும் ரொம்பவும் கதறி அழுதாளாம். கதறி அழுது என்ன கூச்சல் போட்டாலாம். ஆ லக்ஷ்மணா, ஆ லக்ஷ்மணா, ஆ லக்ஷ்மணா, மகாவீரனே, உன்னுடைய அண்ணனாகப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் முதலான பெரியோர்களுடைய நீ அண்ணனுடைய பெரியோர்கள் மனத்தை நீ மகிழ்விக்கக்கூடியவன். ஆனா நீங்க அரக்கர்களை எல்லாம் கொண்டு போட்டீங்க, ராமபிரான் கொண்டு போட்ட அந்த பழியை தீர்த்து கொள்ள விரும்பக்கூடிய அரக்கர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய தசக்கிரீவன் 10 தலை உள்ள ராவணன் என்ன தூக்கிண்டு போறத பாக்கறியா? நீ அறியலையா? ஏ லக்ஷ்மணா, லக்ஷ்மணான்னு கத்தினாளாம் சீதா பிராட்டியார். ஜீவிதம் சுகம் மர்தான்ஷ தர்மவதோ பரேயஜன் ஹரேய மானாம் அதர்மேண மாம் ராகவன பஷ்யசி. உடனே சீதா பிராட்டியார் கத்தினாளா, ரகுநந்தனரே, நீங்க அறத்தை காப்பாற்றுவதற்காக உங்க உயிர் மீது நீங்க ஆசையே வைக்கல, உங்களுக்கு சரீரத்திலையும் சுகத்தை நீங்க கொடுக்கல, அரசபோகமும் வேண்டாம், எல்லாத்தையும் துறந்து வந்தீங்க நீங்க. ஆனா இப்போ இந்த சமயத்துல அதர்மமாக கவர்ந்து செல்லப்படும் என்ன மட்டும் ஏன் நீங்க பார்க்காம இருக்கீங்க அப்படின்னு கத்தினாளாம் சீதா பிராட்டியார். நனோ நாம வினீதானாம் வினேதாசி பரம் தபா கதம் ஏவம் விதம் பாபம் நத்வம் சாதி ராவணம் நனோ சத்யோ அவேநீதஸ்ய திருஷ்யதே கர்மண பலம் கவலோ அப்யங்கி பவத்யத்ர சஸ்யானாமிவ பக்தயே. ஆகாயத்துல 10 ராவணன் அவனது மாய தேர்ல சீதா பிராட்டியார கடத்திட்டு போகும்போது சீதா பிராட்டியார் சொல்ற, பகைவர்களெல்லாம் அழிக்கக்கூடியவரே ராமபிரானே, தவறான பாதையில் செல்பவர்களுக்கு தண்டனையை கொடுத்து அவளுக்கு சரியான பாதையெல்லாம் நீங்க ஏகப்பட்ட பேருக்கு காமிச்சிருக்கீங்க இல்லையா? இவ்வளவு பெரிய பாவத்தை செய்கின்ற இந்த 10 தலை ராவணனை ஏன் நீங்க தண்டிக்காம இருக்கீங்க? அவ உடனே மனசுல நினைச்சுக்கிறா, தவறு செய்பவனுக்கு உடனே தண்டனையானது கிடைக்கிறது கிடையாது, அது வேத சாஸ்திரத்தில் இருக்கிறது உண்மைதான். எப்படின்னாக்க பயிர்களானது ஒரு பயிரை நம்ம நிலத்தில் பயிரிடுறோம், அந்த பயிர் முதிர்ந்து போனாதான் அறுவடைக்கு வரும். அந்த மாதிரி அந்த பயிருக்கே ஒரு உரிய காலமானது தேவைப்படுறது. அதுபோல அக்கிரம செயலுக்கும் பலனானது கிடைக்கும். எப்படி நாம் அக்கிரமம் ஏகப்பட்டதா பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், அந்த அக்கிரமத்துக்கும் காலத்துல பங்கானது தேவைப்படுகிறது. இதுவும் தர்மசாஸ்திரத்துல இருக்கு அப்படின்னு அவ ஓன்னு குரல் கொடுத்து புலம்பினாலாம் சீதா பிராட்டியார். சா கர்ம கிருத்தவானேத காலோபகத சேதனா ஜீவேதாந்தகரம் கோரம் ராமாத்வய தனமா புனிகி.
அப்ப என்ன பண்ணாலாம் சீதா பிராட்டியார் ராவணனை பார்த்து சொல்றாளாம், ஏ அடே ராவணா, காலதேவனால உனக்கு அறிவானது சிதறடிக்கப்பட்டிருக்கு. அதனால்தான் நீ இந்த மாதிரி ஒரு கொடிய செயலை செய்யற. ஒன்னே மட்டும் ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்க ராவணா, ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ராமபிரானிடமிருந்து உன்னோட வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய பயங்கரமான ஒரு துயரத்தை நீ அடைய போற, இது நிச்சயம் அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். ஹந்தே தானியம் சகாமாஸ்தோ கைகேயி சகாபந்தவைஹ கிரியே யதா யத் தர்மகாமஸ்ய தர்மபத்னி சஸ்வினஹ. மகாபதிவிரதியாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியார் தனக்கு தானே இந்த மாதிரி பலமிண்டு, ஐயோ கைகேயி இப்ப தன்னோட மனசுல ஏற்பட்ட அனைத்து விஷயங்களும் நிறைவேறியதை கண்டு இந்த கைகேயை தன்னுடைய உற்றார் உறவினர்களோட ரொம்பவும் மகிழ்ச்சியா இருப்பா. அறத்திலேயே பற்றுள்ளவரும் புகழ் படைத்தவருமான ஸ்ரீ ராமபிரானுடைய தர்மபத்னியாகப்பட்ட நான் திருடி செல்லப்படுகிறேன். இது எனக்கு ஏற்பட்ட எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படின்னு புலம்பினாலாம் சீதா பிராட்டியார். ஆமந்திரேய ஜனஸ்தானே கர்ணிகாரா சுபேஷ்பிதானே க்ஷிப்ரம் ராமாய சம்சத்வம் சீதாம் ஹரதி ராவணः மால்யவந்தம் சிகரிணம் வந்தே பிரஸ்ரவணம் கிரிம் க்ஷிப்ரம் ராமாய சம்சத்வம் சீதாம் ஹரதி ராவணः. ஜனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான மலர்களை உடைய கன்னிகார மரங்களை எல்லாம் சீதா பிராட்டியார் கத்தினாலாம், நான் உங்கள்கிட்ட வேண்டிக் கொள்றேன், எல்லா மரங்கள்கிட்டையும் இந்த அரக்கனாகப்பட்ட காம கொடூரனாக இருக்கப்பட்ட ராவணன் சீதையை திருடி கொண்டு போகிறான் அப்படின்ற இந்த செய்திய உடனடியா என்னுடைய பர்த்தாவாக இருக்கக்கூடிய கணவர் ராமபிரானுக்கு உடனே தெரிவிச்சிருங்க. மலர்களோடு கூடியதும் பிரமாதமான முகடுகளை உடையதுமான பிரஸ்வரண மலையை நான் வணங்குறேன். இந்த பிரஸ்வரண மலையானது உடனடியா நீங்களும் என்ன பண்றீங்கன்னா என்னுடைய பர்த்தாவாகப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் கிட்டக இந்த அரக்கன் 10 தலை ராவணன் சீதையை திருடி கொண்டு போறான் அப்படின்னு உடனே போய் அவருக்கு தெரிவிங்க அப்படின்னு கத்தினாலாம் சீதா பிராட்டியார். ஹம்ச காரண்ட வாகீர்ணாம் வந்தே கோதாவரிம் நதீம் க்ஷிப்ரம் ராமாய ஹம்சத்வம் சீதாம் ஹரதி ராவணः தைவதானி ச யான்யஸ்மின் வனே விவித பாதபே நமஸ்கரோம்யஹம் தேभ्यो வர்தோ சம்சதமாம் கிருதாம். அப்போ மகாபதிவிரதியாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியார் சொன்னாலாம், ஹம்ச காரண்டவ பறவைகள் பிரமாதமாக இருக்கக்கூடிய கோதாவரி நதியை நான் நமஸ்காரம் பண்றேன். கோதாவரி நதியே உடனடியாக நீங்க ராமபிரான் கிட்டக்க போய் இந்த அரக்கன் ராவணன் சீதையை திருடி கொண்டு போறான் அப்படின்னு உடனடியே போய் சொல்லுங்க. இந்த காட்டில் உள்ள பல வகை மரங்கள்ல குடிக்கொண்டிருக்கக்கூடிய தேவதைகளுக்கெல்லாம் நான் நமஸ்காரம் பண்றேன். இந்த மாதிரி கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத அரக்கன்
காம கொடூரனான ராவணனால் நான் திருடை கொண்டு போறேன் அப்படின்ற செய்திய என்னுடைய கணவராகப்பட்ட ஸ்ரீ ராமபிரானிடம் உடனேயே தெரிவிங்கோ அப்படின்னு உங்களெல்லாம் நான் மன்றாடி கேட்டுக்கிறேன் அப்படின்னு புலம்பினாலாம். யானி காணி சிதப்யத்ர சத்வாணி நிவசந்த்யுத சர்வாணி சரணம் யாமி மிருகபக்ஷே கணானவி கிரியாமாணாம் பிரியாம் பர்தோ பிராணேभ्यो கரியசீம் விவாசாபா கிருதா சீதா ராவணேனேதி சம்சதா. இந்த இடத்துல இருக்கக்கூடிய காட்டில் இருக்கக்கூடிய விலங்கு பறவைகள் முதலான எல்லா பிராணி கூட்டங்களும் இங்க வசிக்கின்றதோ அந்த பிராணிகளை எல்லாம் நான் தஞ்சமடைகிறேன். என்னுடைய கணவருக்கு அவருடைய உயிரை காட்டிலும் நான் ரொம்பவும் மேலானவள். நான் அவளுக்கு அன்புக்குரிய சீதை. வேறு எதுவுமே செய்ய முடியாத இந்த கஷ்டமான நிலையில அரக்கன் 10 தலை ராவணன் என்னை கவர்ந்து கொண்டு போறான் அப்படின்ற இந்த விஷயத்தை எல்லாரும் போய் என் கணவர் கிட்ட ஸ்ரீ ராமபிரான் கிட்ட போய் சொல்லுங்க உடனடியா அப்படின்னு வேண்டின்றாளாம், புலம்பினாளாம். விதேத்வா மகாபாஹோர் அமோத்ராபி மகாபலஹ ஆணேஷதி பராக்ரம்யா வைவஸ்வத கிருதாமபி சா ததா கருணாவாசோ விலபத்ரே சோதிக்கிதா வனஸ்வதி கதம் கிருத்ரம் ததஸ்யாயத லோச்சனா. பதிவர்த்தியா இருக்கக்கூடிய சீதா பிராட்டியார் ரொம்பவும் புலம்புறா. என்ன புலம்புறா அப்படின்னா, மகா வீரராக இருக்கக்கூடிய என்னுடைய பர்த்தாவாகப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் நான் மேல் லோகத்தில் இருந்தாலும் அது அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா யமனால நான் அபகரிக்கப்பட்டவளாக இருந்தாலும் அந்த யமனையே வென்று என்னை திரும்ப அழைச்சிட்டு வந்துருவார் அப்படின்னு மகா பதிவிருத்தியாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியார் ரொம்பவும் துக்கத்தோடையும் இரக்கத்தை எல்லார்கிட்டேருந்தும் இரக்கமானது வரவழைக்கும் வகையிலும் கூறிய அந்த சொற்களால புலம்பிக் கொண்டிருக்கும் போது ஒரு மரத்தில் உட்கார்ந்து இருந்த கழுகுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடிய ஜடாயுவை பார்த்தாலாம் சீதா பிராட்டியார். சாதமோத்வீக்ஷ்ய சுஸ்ரோணி ராவணஸ்ய வசம் கதா சமாக்ரந்தத் பயபரா துக்கோபகதயா கிரா ஜடாயோபஸ்ய மாமார்ய ஹரியமானம் மானாம் அநாதவத் அனேன ராட்சசேந்திரேண கருணம் பாபகர்மணா. அந்த ஜடாயு கழுக பார்த்த உடனேயே அரக்கன் ராவணன் அவனுடைய கைவசத்தில் இருந்த பேரழியாக இருக்கக்கூடிய மகா பதிவிரதை சீதா பிராட்டியார் ரொம்பவும் அச்சம் நிரம்பிவிட துக்கத்தால தன்னுடைய வார்த்தையே சொல்ல வரலையாம். சிதறடிக்கப்பட்ட சொற்களால புலம்ப தொடங்கினாலாம். என்ன புலம்பினா அப்படின்னா, ஜடாயுவே, உத்தமரே, இந்த மாதிரி இந்த கொடிய செயல்களை செய்யக்கூடிய இந்த அரக்க மன்னனால் மிகவும் பரிதாபத்திற்கு உரிய அனாதை போல என்னை திருடி கொண்டு போகப்படும் என்ன பாருங்கள் அப்படின்னு புலம்பினாளாம் சீதா பிராட்டியார். நைஷ வாரயதும் சத்யஸ்த்வ குரூரோ நிசாசரஹ
सद्वाञ्छितकाशी च सायुधश्चैव दुर्मतिः रामाय तु यदा तत्त्वं जटायो हरणं मम लक्ष्मणाय च तत्सर्वम् अभाग्यतव्यम् अशेषतः. அப்ப சீதா பிராட்டியார் புலம்பினாலாம், உங்களால இவனை வந்து கண்டிப்பா தடுக்க முடியாது. ஏன்னா இந்த அரக்கன் வந்து ராவணன் வந்து ரொம்பவும் கொடியவன், பலம் மிகுந்தவன், எல்லா போர்கள்லையும் வெற்றி பெற்றவன். அந்த வெற்றி பெற்றதுனால அவனுக்குள்ள அகம்பாவம், அகந்தை, காமக்குடூரம் இதெல்லாம் கொண்டவன், ஆயுதங்களை கொண்டிருப்பவன். தந்திர யுத்தத்தில் வந்து தனது புத்தியை வந்து செலுத்தக்கூடியவன் இந்த ராவணன். ரொம்பவும் கெடுமதி கொண்டவன். ஜடாயுவே, உங்களால் வந்து சண்டை போட முடியாட்டாலும் போகட்டும், ஒரே ஒரு உபகாரம் பண்ணுங்க. நான் வந்து இந்த 10 தலை அரக்கன் ராவணனால கவர்ந்து செல்லப்படுறேன். இந்த நிகழ்வை வந்து நீங்க உங்க கண்ணால பார்த்து அப்படின்றத உள்ளதை உள்ளபடியே முற்றிலுமாக என்னுடைய பர்த்தாவாகப்பட்ட கணவர் ராமபிரான் கிட்டக்க லக்ஷ்மணன் கிட்டக்கையும் கண்டிப்பா நீங்க சொல்லணும் அப்படின்னு வேண்டின்றாளாம், கதறினாளாம் சீதா பிராட்டியார். இத்தியாசேஷமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே ஆரண்யகாண்டே ஏகோனபஞ்சாச சர்க்கः. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அரண்யகாண்டத்தில் 49வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.